Greetings to all. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸஸ் பார்க்க போகிறோம். கிளாஸஸ் ஸ்பெல்லிங் பாருங்கள், CLAUSES கிளாஸஸ். ஓகேவா? இது எப்படி சொல்லுவாங்கன்னா க்ளோஸுன்னு சொல்லுவாங்க, நம்ம கிளாஸஸ்னும் சொல்லுவோம். சரியா? க்ளோஸ் ஆக்சுவலாக சொல்ல வேண்டியது க்ளோஸுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த க்ளோஸ்னால் என்னன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போது இங்கிலீஷில் நமக்கு தெரியும் 26 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. A to Z வரையே இருக்குதுன்னு நமக்கு தெரியும். சரியா? இப்போ பாருங்கள், நான் ஒரு உதாரணமாக ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ B அப்படின்னு ஒரு லெட்டர் எடுத்துக்கிறேன்னா இதை என்ன சொல்லுவோம்? லெட்டர்னு சொல்லுவோம். ஒரே ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். சரியா? லெட்டர். அல்லது நான் T எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதையும் என்ன சொல்லுவோம்? ஒரே ஒரு எழுத்து, லெட்டர்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இந்த B கூட இப்போது BALL பால். அப்போ சில லெட்டர்ஸ்லாம் ஒன்றா சேரும்போது என்ன ஆகுது? நமக்கு ஒரு வேர்டு கிடைக்கிது, ஒரு வார்த்தை. ஓகேவா? அதே மாதிரி டீன்றதோட நான் டீச்சர், TACHER டீச்சர் அப்படின்னு சொல்கிறேன். இதை என்ன சொல்லுவோம்? லெட்டர்னு சொல்லுவோம். இதை வேர்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை என்ன சொல்லுவோம்? லெட்டர்னு சொல்லுவோம். இதை வேர்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ பீன்றது ஒரு லெட்டர், BALL பால் அப்படின்றது ஒரு வேர்ட். இட் இஸ் அ பால், இட் இஸ் எ பால். இது என்ன சொல்லுவோம்? ஒரு சென்டென்ஸ்னு சொல்லுவோம். சரியா? அப்போது லெட்டர், வேர்ட், சென்டென்ஸ், நிறைய சென்டென்ஸ் சேர்ந்து என்ன ஆகும்? ஒரு பேராகிராஃப் ஆகும். சரியா? ஒரு பேசேஜ் ஆகும், ஒரு பேராகிராஃப் ஆகும், அப்புறம் ஒரு பேஜாக மாறும். சரியா? இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம இப்படி படிப்போம். ஓகே, அப்போது இந்த கிளாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு நார்மல் சென்டென்ஸ், ஒரு ஸ்மால் சென்டென்ஸ். சரியா? இந்த ஸ்மால் சென்டென்ஸில் வந்து பார்த்தோன்னா இட்டுன்றது என்னது? ஒரு சப்ஜெக்ட். சரியா? சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வேலையை யார் செய்கிறாங்க, அந்த யாரை பற்றி நம்ம அந்த சென்டென்ஸில் பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். இப்போ பாருங்கள், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். monkeys are hanging on the branches. monkeys என்ன பண்ணுது? மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ யாரை பற்றி நம்ம பேசுகிறோம்? monkeysஸை பற்றி இந்த இடத்துல பேசுகிறோம். அப்போ அந்த சென்டென்ஸில் இந்த monkeysன்றது ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், இட் இஸ் அ பால். இட் அப்படின்றது இந்த பாலை பற்றி நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அந்த இட்டுன்றது தான் சப்ஜெக்ட் இந்த இடத்துல. ஓகேவா? அப்போது சப்ஜெக்ட் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், வேர்ப் இருக்குது. வேர்ப்னால் என்ன சொல்லியிருக்கோம்? இதை வந்து பி ஃபேமிலின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இஸ், ஆர், வேர், இது எல்லாமே பி ஃபேமிலிஸ். அடுத்து என்ன வேர்பு பார்த்துருக்கோம்? ஹாவ் வேர்ப்ஸ் பார்த்துருக்கோம். ஹாவ் வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குது? ஹாவ், ஹேஸ், ஹேடு. சரியா? அப்போது உங்களுக்கு வேர்ப் இஸ் பி வேர்ப்ஸ் தெரியும், ஹாவ் வேர்ப்ஸும் தெரியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்ஷன் வேர்ட்ஸும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அதை தான் ஆக்ஷன் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுவும் வேர்பு தான். சரியா? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஸ்பீக். அப்போ அது ஒரு ஆக்ஷன். நீங்கள் லிசன் பண்ணுறீங்க, கவனிக்கிறீங்க, லிசன்றது ஒரு ஆக்ஷன். ஓகேவா? சாப்பிட்றோம், ஈட், அது ஒரு ஆக்ஷன். உட்காந்துருக்கோம், சிட், அது ஒரு ஆக்ஷன். அப்போ கோ, வாக், ஜம்ப், ஈட், ரன், ரீட், இது எல்லாமே வேர்பு தான். ஓகேவா? அப்போ ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும். இப்போ இதை நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஒரு ஸ்மால் சென்டென்ஸ்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த க்ளோஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு லாங்கர் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், ஒரு லாங்கர் சென்டென்ஸில் ஒரு பார்ட், அதாவது ஒரு பெரிய வாக்கியம் இருக்குல்ல, ஒரு பெரிய சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் க்ளோஸ். சரியா? ஓகே, இந்த க்ளோஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். க்ளோஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which contains a subject and a verb. இப்போ இந்த க்ளோஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்.
சரியா? இப்போ எப்படி நம்ம ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஃபேமிலியை எடுத்துக்கோங்க. அதில் அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, ஒரு அண்ணா இருப்பாங்க, அல்லது ஒரு தங்கச்சி இருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியிலும் டிஃபர் ஆகும். ஆனால் என்னது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்கும். ஒரு 2 பேரோ 3 பேரோ, சில ஃபேமிலியில் ஜாயின்ட் ஃபேமிலியாக 10 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ அது குரூப்புன்னு சொல்லுவோம். அது மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் வந்து ஒரு குரூப்பாக அமைஞ்சிருக்கும் இந்த க்ளோஸில். சரியா? தனியாக செயல்படாது. இப்போ பால் அப்படின்னா வெறும் பால்ன்ற வேர்டு மட்டும் இருக்காது, அது கூட இன்னும் சில வார்த்தைகள் ஏதோ இருக்கும். சரியா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இட் கண்டைன்ஸ் எ சப்ஜெக்ட் அண்ட் எ வேர்ப். இதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். இப்போ ஃபேமிலின்னு எடுத்துட்டோன்னா என்ன சொல்லுவோம், அப்பாவையும் அம்மாவையும் சொல்லுவோம். சரியா? அப்போது அதே மாதிரி தான் இங்கே இந்த க்ளோஸில் பார்த்தோன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும். சரியா? அப்போ இந்த க்ளோஸ்ன்றது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இட் கண்டைன்ஸ் எ சப்ஜெக்ட் அண்ட் எ வேர்ப். ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், இட் மே ஆல்சோ கண்டைன் an ஆப்ஜெக்ட் ஆர் எ காம்ப்ளிமெண்ட் ஆர் an adjective ஆர் an adverb. சரியா? நீங்கள் இந்த க்ளோஸ் படிக்கணுன்னா உங்களோட ஃபேமிலியை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு ஃபேமிலியை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா, அதோட ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக கம்பைன் பண்ணி படிக்கலாம். சப்ஜெக்ட் வந்து ஃபாதர், வேர்ப் அம்மான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் மே ஆல்சோ கண்டைன் an ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா ஒரு குழந்தை, அந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க, ஒரு குழந்தை இருக்கும், 2 குழந்தை இருக்கும், 3 குழந்தை இருக்கும். சரியா? பழைய காலத்துலலாம் பார்த்தா 10 பிள்ளைங்க 11 பிள்ளைங்களாம் இருப்பாங்க. ஓகேவா? அது மாதிரி இந்த க்ளோஸில் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கலாம், அல்லது காம்ப்ளிமெண்ட் இருக்கலாம், அல்லது அட்ஜெக்டிவ் இருக்கலாம், அல்லது அட்வர்ப் இருக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து என்னென்னா, இந்த க்ளோஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் எ சென்டென்ஸ். அது வந்து ஒரு சென்டென்ஸ் கிடையாது. பார்க்குறதுக்கு சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு சென்டென்ஸ் கிடையாது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ், ஒரு பகுதி. சரியா? இது என்னது, ஒரு பகுதி. இப்போ பாருங்கள், நம்ம குடும்பம்னு சொல்கிறோம், ஃபேமிலி. இந்த ஃபேமிலின்றது என்னது, நம்ம சொசைட்டிக்குள்ளே ஒரு பகுதி. சரியா? நம்ம கிராமம் இருக்கோம், ஒரு கிராமத்தில் இருக்கோன்னா அந்த கிராமத்தில் ஒரு பார்ட்டு தான் நம்ம. அது மாதிரி தான் இந்த க்ளோஸுன்றது என்னென்னா ஒரு முழு வாக்கியத்துக்குள்ள ஒரு பகுதி. ஓகேவா? சரி, இட் மே ஆர் மே நாட் கிவ் எ கம்ப்ளீட் தாட். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அர்த்தத்தை வந்து கொடுக்கும் அல்லது கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா? சரி, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம க்ளோஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். க்ளோஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கணும், அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும். அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்க்குள்ள வந்து ஆப்ஜெக்ட் இருக்கலாம், அல்லது காம்ப்ளிமெண்ட் இருக்கலாம், அட்ஜெக்டிவ் இருக்கலாம், அட்வர்ப் இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்போ இதோட வகைகள் பார்க்க போகிறோம். கைண்ட்ஸ் ஆஃப் க்ளோசஸ் என்னென்ன வகை இருக்குது? மெயின் க்ளோஸ் அண்ட் சப்பார்டினேட் க்ளோஸ். இந்த பாருங்கள், மெயின் க்ளாஸ்னு ஒன்று இருக்குது, சப்பார்டினேட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. சரியா? இப்போ இந்த மெயின் கிளாஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த மெயின் கிளாஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா பிரின்சிபல் க்ளோஸ் ஆர் இண்டிபெண்ட் க்ளோஸ். சரியா? மெயின் கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு பேர் பிரின்சிபல் கிளாஸ் அல்லது இண்டிபெண்ட் கிளாஸ்னு 2 பேர் இருக்குது. இண்டிபெண்ட்னா என்ன? தனியாக சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு நிலை. இண்டிபெண்ட், யாரையும் சார்ந்து இல்லாமல் தனியாக நிற்க முடியும். சரியா? இப்போ ஒரு மரம் எடுத்துக்கிறோம், ஒரு பெரிய வேப்ப மரம் எடுத்துக்கிறோன்னா, மரம் வளர்ந்து பெருசாகிடுச்சு வேப்ப மரம். அதுக்கு சப்போர்ட் யாராவது தேவையா? அது சாஞ்சிருமா? இல்லை, அது ஸ்டடியாக நிற்கிது. அப்போது அது இண்டிபெண்ட்டாக இயங்கும். இண்டிபெண்ட் கிளாஸ், மெயின் கிளாஸ், பிரின்சிபல் கிளாஸ் 3 ஒன்று தான். சரியா? சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் கிளாஸ்க்கு உங்களை யாரை ஞாபகம் வச்சுக்கிற சொல்லியிருக்கேன்? மரம், வேப்ப மரம் ஸ்ட்ராங்காக நிற்கிது, ஒரு பெரிய மரம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இட் கேன் ஃபங்க்ஷன் இண்டிபெண்ட்லி, அதால் தனியாக இயங்க முடியும். சரியா? ஒரு வேப்ப மரத்தால்.
ஓகே, அப்போ இந்த மெயின் கிளாஸ்க்கு இன்னும் என்னென்ன பேர் சொல்லியிருக்கோம்? பிரின்சிபல்ஸ் கிளாஸ் அல்லது இண்டிபெண்ட் கிளாஸ்னு சொல்லியிருக்கோம். இந்த மெயின் கிளாஸ்க்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ மெயின் கிளாஸ் பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சப்பார்டினேட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த சப்பார்டினேட் கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்பர் 2 சப்பார்டினேட் கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த சப்பார்டினேட் கிளாஸ்க்கு யாரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு கிளைம்பர்ஸ், அதாவது ஒரு கொடி ஏறு கொடின்னு சொல்லுவாங்கள்ல, முல்லைப்பூ இருக்குல்ல, நம்ம வீட்டிலலாம் முல்லைப்பூ பூக்கும், அல்லது திராட்சை கொடி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொடியெலாம் நம்ம பார்த்துருக்கோம். அவரை கொடி இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணுன்னா, ஏதாவது ஒரு கம்பை ஊண்டி அதில் சுற்றி விட்டால் தான் போய் நிற்கும், இல்லைன்னா அது தனியாக நிற்க முடியாது அதால். அப்போ இது வந்து என்னது, அதுக்கு ஒரு கம்பு மாதிரி அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான மரம் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதில் பிடிச்சி ஏறி வளர்ந்துடும். அதை தான் சப்பார்டினேட் கிளாஸ்க்கு நம்ம உதாரணமாக சொல்லுவோம். சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லலாம், அல்லது டிபெண்ட் கிளாஸ். டிபெண்ட்னா ஒருத்தவங்கள சார்ந்து இருக்கிறது. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ இந்த கிளைம்பர்ஸ் பாருங்கள், இதில் இந்த கொடி இருக்குல்லையே, இந்த மாதிரி இப்படி சுற்றி சுற்றி இந்த கொடி வளர்ந்துருக்குல்ல, இந்த கொடியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதுக்கு என்ன ஊண்டியிருக்காங்க? ஒரு கம்பு ஊண்டியிருக்காங்க. இந்த கம்பில் தான் இப்படி சுற்றி சுற்றி வளர்ந்துருக்கு பாருங்கள். அப்போ இது வந்து இந்த கம்பு இல்லைன்னா என்ன ஆகும்? அதால் நிற்க முடியாது. கம்பு நிற்கிறனால தான் ஸ்ட்ராங்காக சுற்ற முடியுது. அதனால் இது என்ன சொல்லுவோன்னா டிபெண்டன்ட்னு சொல்லுவோம். ஒருத்தவங்கள சார்ந்து இருக்கிறது டிபெண்ட். சரியா? அப்போது நீங்கள் சப்பார்டினேட் கிளாஸை யாருக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த கிளைம்பர்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நம்மளோட மெயின் கிளாஸை யாருக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? நம்ம வேப்ப மரத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம் இதுகளை ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம பார்த்துட்டோம் மெயின் கிளாஸ்னால் என்ன, சப்பார்டினேட் கிளாஸ்னால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. மெயின் கிளாஸ்க்கு இன்னொரு பேர் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம், சப்பார்டினேட் கிளாஸ்க்கு இன்னொரு பேர் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போது இந்த மெயின் கிளாஸில் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் it is also called a principal class or independent class. இது the main class. If a class gives a complete or full meaning, இப்போ இது ஒரு full meaning கொடுக்கும், சரியா, முழு அர்த்தத்தையும் கொடுக்குது அப்படின்னா இதை நம்ம மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. she reads a lot whenever she gets time. அவள் நிறையா படிப்பா. whenever she gets time, அவளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு அர்த்தம் முழுசாக கிடைக்கிது. இப்போ பாருங்கள், இந்த பகுதியாக உடைக்க போகிற அந்த சென்டென்ஸை 2 பகுதியாக she reads a lot பிரித்தாச்சு. அடுத்து whenever she gets time இது தனியாக பிரித்தாச்சு. இப்போ இந்த she reads a lotன்ற ஒரு பார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அதில் பாருங்கள், she அப்படின்றது என்னது? ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? ரீட்ஸ்ன்றது என்னது? வேர்பு. அதே மாதிரி இங்கேயும் she இருக்குது, சப்ஜெக்ட். கெட்ஸுன்றது வேர்பு. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஒரு கிளாஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்பு இருக்கணும். அப்போ பாருங்கள், இந்த பார்ட்டை நம்ம பிரித்தப்பையும் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வேர்பு இருக்குது, இந்த பார்ட்டை நம்ம பிரித்தப்பையும் அங்கேயும் ஒரு சப்ஜெக்ட் வேர்பு இருக்குது. சரியா? அப்போ இது க்ளோஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? மெயின் கிளாஸ் யார், சப்பார்டினேட் கிளாஸ் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், she reads a lot, அவள் அதிகம் படிப்பாள். அப்போது நான் சொன்னோன்னே உங்களுக்கு அர்த்தம் கிடைக்கிது, முழு அர்த்தம் கிடைக்கிது. she reads a lot. ஓகேவா? நான் இந்த மட்டும் சொன்னேன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியுது. அப்போது இந்த இதை பாருங்கள், whenever she gets time, அவளுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது. இதை மட்டும் நான் சொல்கிறேன், அவளுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது. அப்படி சொன்னால் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, முழுமை அடையலை அந்த வாக்கியம். அவளுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது என்ன செய்வா? ஒன்றுமே சொல்லலை, பாதியாக நிற்கிது. அப்போது இந்த சென்டென்ஸ், அதாவது இந்த whenever she gets timeன்றது இந்த பகுதியை சார்ந்து இருக்குது. ஓகேவா? இதை சொன்னால் தான் அதுக்கு அர்த்தமே வருது. அவள் அதிகம் படிப்பாள், நேரம் கிடைக்கும் பொழுது அவள் அதிகம் படிப்பாள் அப்படின்ட்டுருக்கு. அப்போ ஒரு இதை சொல்லும்போது தான் அதுக்கு கம்ப்ளீட் மீனிங் கிடைக்கிது. அதனால இது என்ன சொல்கிறோன்னா சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம் அல்லது டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்.
சரியா? சப்பார்டினேட் கிளாஸ்னு சொல்லலாம் அல்லது டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லலாம். சரியா? டிபெண்டன்ட் கிளாஸ்னால் ஒன்றை சார்ந்து இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த பாட்டை பாருங்கள். சி ரீட்ஸ் a lot. அவள் அதிகம் படிப்பாள் அப்படின்னா அவள் நிறையா படிப்பாளாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அது மெயின் கிளாஸ், தனியாக இயங்க முடியும். ஒரு வேப்ப மரம் எப்படி நிற்கிது, ஒரு புளிய மரம் எப்படி நிற்கிது, அது மாதிரி இந்த மெயின் கிளாஸால் இயங்க முடியும். ஓகேவா? சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது சென்டென்ஸ் பார்க்கலாம். I could not understand what he said. I could not understand. எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கு ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு அந்த பாதியாக பிரிச்சுருக்காங்க. I could not understand. I could not understandன்னு பிரிச்சுருக்காங்க. அப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு சொல்கிற ஒரு அர்த்தம் கிடைக்கிது. அடுத்த பகுதியை பாருங்கள், பிரிச்சுருக்காங்க. வாட் he said. அவன் சொல்வதை, அவன் சொன்னதை என்னால் புரிஞ்சிக்க முடியலை. அப்போ இதை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். சரியா? இந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறேன். அவன் சொன்னதை, அப்போ என்னது பாதியாக நிற்கிது. அவன் சொன்னதை இன்னும் என்ன சொல்லுவாங்க அவங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவன் சொன்னதை, அப்போ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து இதை சார்ந்து இருக்குது. இது சொன்னால் தான் இதுக்கு அர்த்தம் கிடைக்குது. அவன் சொன்னதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படி சொன்னால் அர்த்தம் வந்துடுது. அப்போ இவங்க வந்து இவங்களை சார்ந்து இருக்காங்க. அப்போது இந்த பாட்டை என்ன சொல்கிறோம்? சப்பார்டினேட் கிளாஸ்னு சொல்லலாம் அல்லது டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இவங்க யார்? ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்டுன்றவங்க மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ்னு சொல்லலாம், பிரின்சிபல் கிளாஸ்னு சொல்லலாம் அல்லது இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லலாம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது போகலாம். இப்போது சப்பார்டினேட் கிளாஸ்னால் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். அதுக்கு கொஞ்சம் டெஃபனிஷனும் பார்த்துலாம். இந்த சப்பார்டினேட் கிளாஸ், இஃப் எ கிளாஸ் டஸ் நாட் கிவ் ஃபுல் ஆர் எ கம்ப்ளீட் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது ஒரு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்காமல் இருக்கிறத தான் நம்ம சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது முழு அர்த்தம் இல்லாமல் இன்னொரு சென்டென்ஸையோ இன்னொரு வார்த்தைகளையோ சொன்னால் தான் முழுமை அடையும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம் அல்லது டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். as soon as I reach home, நான் வீட்டுக்கு சென்ற உடனே. அப்போ பாதியாக பிரிச்சிருக்கேன். சென்ற உடனே அப்படி பாதியாக நிற்கிது. என்ன செய்வேன்? I shall ring you up, உனக்கு நான் கால் பண்ணுறேன். சரியா? அப்போது இதை சொன்னால் தான் இது முழுமை அடையுது. இது சப்பார்டினேட் கிளாஸு, இதை சொன்னால் தான் முழுமை அடையுது. அதனால் இதை சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லலாம் அல்லது டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லலாம். இந்த மெயின் கிளாஸ்னு சொல்லலாம் அல்லது பிரின்சிபல் கிளாஸ்னு சொல்லலாம் அல்லது இண்டிபெண்டன்ட், தானாக இயங்க முடியும். ஐ ஷல் ரிங் யூ அப் அப்படின்னு சொன்னால் தனியாக இயங்கும். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள். உங்களை வந்து இந்த க்ரீப்பர்ஸ் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிற சொன்னேன்? சப்பார்டினேட் கிளாஸ் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்ன? டிபெண்டன்ட் கிளாஸ். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. he is honest though he is poor. இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். he is honest though he is poor. ரெண்டு பகுதியாக பிரித்தாச்சு. இப்போ நம்ம பாருங்கள், ஹீன்னு ஒரு வார்த்தை இருக்குது, இஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஹானஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. எப்போ நம்ம ஒன்று குரூப்புன்னு சொல்லுவோம்? ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கும்போது தான் நம்ம அது குரூப்புன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ இப்படி இருக்கிறது தான் நம்ம குரூப்புன்னு சொல்லுவோம். 5 பேரோ 10 பேரோ அதை குரூப்புன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இங்கே வேர்ட்ஸ் வந்து குரூப்பாக இருக்குது. 1 2 3 வார்த்தை ஒரு இதில் வந்துருச்சு. அடுத்ததில் பாருங்கள், 1 2 3 4 வார்த்தை இருக்குது. அப்போ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம கிளாஸஸ்னால் என்ன? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும். இப்போ இதில் பாருங்கள், நம்ம எப்படி சொன்னோம்? ஒரு ஃபேமிலினா ஃபாதர் மதர், அது மாதிரி ஹீன்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது வேர்ப். அது மாதிரி இங்கே பாருங்கள், ஹீன்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது வேர்ப். அப்போது கிளாஸில் என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும். அப்போ இருக்குது, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ யார் மெயின் கிளாஸ், யார் சப்பார்டினேட் கிளாஸ்னு கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ இந்த பாருங்கள், he is honest, அவன் நேர்மையானவன். உங்களுக்கு முழு அர்த்தம் கிடைக்குதா? அப்போது அது மெயின் கிளாஸ். சரியா? அது யாரையும் சார்ந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது பாருங்கள், though he is poor, அவன் ஏழையாக இருந்த போதிலும். தோனா என்ன அர்த்தம்னா இருந்த போதிலும் அப்படின்னு அர்த்தம். அவன் ஏழையாக இருந்த போதிலும் என்னது, இதை சார்ந்து இருக்குது. சரியா? அதனால இதை சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம் அல்லது டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்ம ஒன்றை சார்ந்து இருக்குன்னா அது என்ன சொல்லுவோம்? டிபெண்டன்ட் கிளாஸ். சரியா? சபார்டினேட் கிளாஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள், an owl is a bird. an owlன்றது சப்ஜெக்ட், isன்றது verb. ஓகேவா? ஓகே, அப்போ சப்ஜெக்டும் இருக்குது, வேர்பும் இருக்குது. அப்போ an owl is a bird, owlன்றது ஒரு பறவை, that lives on trees, அது மரத்திலே வசிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அது மரத்திலே வசிக்கிறது அப்படின்னு. அப்போது இந்த an owl is a bird அப்படின்ற ஒரு சென்டென்ஸை இது சொல்லும்போது இது கம்ப்ளீட்டாக மீனிங் கிடைக்கிது. அதனால இது சபார்டினேட் கிளாஸ். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், before we reached the train had left. before we reached the train had left. before we reached பிரிச்சுக்கலாம். வீன்றது என்னது? சப்ஜெக்ட், ரீச்டுனா வேர்பு, the train subject, had left verb. சரியா? இப்போ பாருங்கள், before we reached, நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கு முன்னவே. before we reached, போய் சேர்றதுக்கு முன்னவே என்னாச்சு? முழுசாக முடியல. the train had left, the train புறப்பட்டு சென்று விட்டது அப்படி சொன்னால் தான் அர்த்தம் வருது. அப்போது இது சபார்டினேட் கிளாஸ், இது மெயின் கிளாஸ். ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். அடுத்து பாருங்கள், ப்ளீஸ் வெயிட் டில் ஐ கம். ப்ளீஸ் வெயிட் டில் ஐ கம், காத்திரு நான் வரும் வரை. அப்போ இந்த மட்டும் எடுத்துக்கோங்க, நான் வரும் வரை அப்படி சொன்னால் முழு அர்த்தம் இல்லை. அப்போ இது சபார்டினேட் கிளாஸ், ப்ளீஸ் வெயிட் அப்படின்றது மெயின் கிளாஸ். அடுத்து பாருங்கள், இஃப் யூ மேக் அ ப்ராமிஸ் யூ மஸ்ட் கீப் இட். இஃப் யூ மேக் அ ப்ராமிஸ், நீ ப்ராமிஸ் செய்த, சத்தியம் செய்தா என்றால், நீ சத்தியம் செஞ்சேனா அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் சத்தியம் செஞ்சேனா. ஆல்னு அர்த்தம், இஃப்னா ஆல். யூ மஸ்ட் கீப் இட், அதை வந்து நீ என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும் அப்படி சொல்கிறது. அப்போ நீ கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது மெயின் கிளாஸ். சத்தியம் செய்தால் அப்படின்னா பாதியாக நிற்கிது, இது வந்து சபார்டினேட் கிளாஸ். நம்ம எதுக்காக கிளாஸஸ் படிக்கிறோம், பிரேசஸ் படிக்கணும்னா, நம்ம வந்து சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் படிக்கும்போது நமக்கு கிளாஸஸ் எது மெயின் கிளாஸ் எது சபார்டினேட் கிளாஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அதை கன்வெர்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக அதை பார்க்குறோம். ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள், ஃபைண்ட் அவுட் த மெயின் க்ளோஸ் அண்ட் சபார்டினேட் க்ளோஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். இங்கே மெயின் கிளாஸ் எது, சபார்டினேட் கிளாஸ் எதுன்னு நம்மளை பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், we know very well that he is very poor. இப்போ பாருங்கள், நான் we know very well வரைய பிரிச்சுக்கிறேன். we know very well that he is very poor. okay, we know very well that he is very poor. அப்போ அவரை எங்களுக்கு நல்லா தெரியும். we know very well, நல்லா தெரியும் எங்களுக்கு அப்படின்னா இது வந்து என்னது? மெயின் கிளாஸ். that he is very poor, அவர் ஒரு ஏழை என்று. thatனா இந்த இடத்துல என்ன? என்றுன்னு அர்த்தம். அவர் ஒரு ஏழை என்று, அப்போ பாதியாக நிற்கிது. அவர் ஒரு ஏழை என்று எங்களுக்கு தெரியும் அப்படி சொன்னால் அர்த்தம் கிடைக்கிது. ஆனால் இதில் எப்படி இருக்குது? நான் கட் பண்ண பிறகு அவர் ஒரு ஏழை என்று அப்படின்னு பாதியாக நிற்கிது. அப்போ இது என்ன சொல்லுவோம்? ஒரு சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பாருங்கள், she cried aloud when she saw a snake. அவள் சத்தம் போட்டு அழுதா பாம்பை பார்த்த போது. when she saw a snake, இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். when she saw a snake, அப்போ அது அர்த்தம் பாருங்கள், அவள் பாம்பை பார்த்த போது என்னாச்சு? ஒன்றுமே தெரில. she cried aloud. அப்போ இதை சொல்லும்போது தான் நமக்கு
இது சொன்னால் தான் நமக்கு என்னது அர்த்தம் முழுமையாகுது. அதனால் இது சப்பார்டினேட் கிளாஸ், இது மெயின் கிளாஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். திஸ் இஸ் த ஹால் வேர் வி கண்டக்ட் த மீட்டிங். திஸ் இஸ் த ஹால் மெயின் கிளாஸ், வேர் வி கண்டக்ட் த மீட்டிங் வந்து சப்பார்டினேட் கிளாஸ். இது வந்து மெயின் கிளாஸ். எல்லாத்துலேயுமே பார்த்துக்கோங்க, ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும் ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே. அடுத்து பாருங்கள். although he is smart he does not works hard. இப்போ இதை பிரிக்கிறேன். although he is smart he does not work, அவன் கடினமாக உழைக்கவில்லை. இதுக்கு அர்த்தம் கிடைக்குது, அதனால் இதை மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். although he is smart, அவன் ஸ்மார்ட்டாக இருந்த போதிலும் அப்படின்னு பாதியாக இருக்குது, மீனிங் கம்ப்ளீட் ஆகலை. அதனால் இது என்ன சொல்லுவோம், சப்பார்டினேட் கிளாஸ். அடுத்தது பாருங்கள். யூ கேன் செலக்ட் விச் எவர் புக் யூ வாண்ட். அப்போ இதை பிரிக்கலாம். யூ கேன் செலக்ட்ன்றது ஒரு மீனிங்ஃபுல் கிளாஸ். இது சென்டென்ஸ் கூட சொல்லலாம். அந்த யூ கேன் செலக்ட்ன்றதை தனியாக எடுத்துட்டோன்னா அது ஒரு சென்டென்ஸாக இருக்கும், ஒரு குட்டி சென்டென்ஸ். சரியா? இந்த முழு வாக்கியத்தில் இது ஒரு கிளாஸ். என்ன கிளாஸ்? மெயின் கிளாஸ். ஓகே, இப்போ பாருங்கள். விச் எவர் புக் யூ வாண்ட், எந்த புத்தகம் உனக்கு வேணுமோ அது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சப்பார்டினேட் கிளாஸ். அடுத்து பாருங்கள். when we reached the theater the film had already begun. நாங்கள் தேட்டருக்கு சென்ற போது, அந்த இடத்துக்கு ரீச் ஆன போது, அப்போ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதனால் இது சப்பார்டினேட் கிளாஸ். the film had already begun மெயின் கிளாஸ். அடுத்து if you help me, நீ எனக்கு உதவினால், அப்போ இது வந்து ஒரு சப்பார்டினேட் கிளாஸ். ஐ ஷால் பி கிரேட்ஃபுல் டு யூ, நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன் மெயின் கிளாஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள். இஃப் ஐ எம் இன்வைட்டட், நான் இன்வைட்டட் செய்யப்பட்டால், அப்போ இது ஒரு சப்பார்டினேட் கிளாஸ். ஐ வில் அட்டெண்ட் த பார்ட்டி, நான் அந்த பார்ட்டியை அட்டன் செய்வேன், இதுவும் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது, அதனால் மெயின் கிளாஸ். ஐ குட் நாட் ஹியர் வாட் யூ செட், ஐ குட் நாட் ஹியர், இது ஒரு மெயின் கிளாஸ். நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு கேட்க முடியவில்லை. வாட் யூ செட், நீ சொன்னதை, அதனால் இது சப்பார்டினேட் கிளாஸ். நீ சொன்னதை அப்படின்னு பாதி அர்த்தமாக இருக்குது. அடுத்து பாருங்கள். ரீட் த கொஸ்டின்ஸ் வெல், இதுவரைய மெயின் கிளாஸ். பிஃபோர் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் த ஆன்சர்ஸ், இது என்னது? சப்பார்டினேட் கிளாஸ். ஓகேவா? சரி, ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முடிச்சிட்டோம். ஒரு ரீகால் பார்த்துடலாம். ஓகே பாருங்கள். க்ளோஸ்னால் என்ன சொன்னோம்? இட்ஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். எப்படி ஃபேமிலியில் அப்பா அம்மா சொல்கிறோம், அவங்கள பிள்ளைங்க, ஒரு பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு சில வீட்டில் 2 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்டிவ் ஏதாவது ஒன்று அங்கே இருக்கும். சரியா? 1 or 2 இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தான், ஒரு பெரிய வாக்கியத்தில் ஒரு பகுதி, அவ்வளோதான். சரியா? அந்த கிளாஸோட வேலை. இட் மே ஆர் மே நாட் கிவ் எ கம்ப்ளீட் தாட், இது வந்து ஒரு கம்ப்ளீட் அர்த்தத்தை கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். ஓகே, அடுத்து இதில் 2 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று மெயின் கிளாஸ், இன்னொன்று சப்பார்டினேட் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? பிரின்சிபல் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ். தனியாக இயங்க முடியும், முழு அர்த்தத்தை கொடுக்கும், கம்ப்ளீட் மீனிங், ஃபுல் மீனிங் இருக்கும் அதில். சப்பார்டினேட் கிளாஸ்னால் என்ன சொன்னோம்? மற்றொன்றை சார்ந்து இருக்கக்கூடியது. சரியா? டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடியது. அதனால் இதுக்கு பேர் டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லலாம். இது வந்து இட் டஸ் நாட் கிவ் ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன், இது வந்து ஒரு ஃபுல் மீனிங்கை கொடுக்காது. சரியா? இந்த சப்பார்டினேட் கிளாஸ்க்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னோம்? ஒரு கிளைம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். சரியா? ஏறு கொடின்னு இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய புக் எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம்.